வணக்கம். இன்றைய சிந்தனை. ஒரு கிராமத்தில் ஒரு அழகான குருமடம் இருந்துச்சாங்க. அந்த மடத்தில் நிறைய சிஷ்யர்கள் இருந்திருக்காங்க. அதில் ஒரு சிஷ்யன் மட்டும் பார்த்தா எப்போ பார்த்தாலும் அங்கே இருக்கிறவங்கள பற்றி பொய்யான தகவல்களை ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருப்பாராம். வதந்திகளை பரப்பிக்கிட்டே இருப்பாராம். இதனால் நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க. இதை தெரிஞ்ச குரு ஒரு நாள் அந்த சிஷ்யனை கூப்பிட்டு, நீ இந்த மாதிரி பேசுகிறது தவறு, அதனால் இனிமேல் யாரை பற்றியும் நீ தவறுதலான கருத்துக்களை பரப்பாத அப்படின்னு சொன்னாராம். உடனே சிஷ்யன் குருக்கிட்ட மன்னிச்சிருங்க, இனிமேல் நான் அப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாராம். ஆனால் மறுநாளே அவருடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாராம். இப்படியே யாரை பற்றியாவது குறை சொல்லிக்கிட்டு பொய்யான வதந்திகளை பரப்பிக்கிட்டே இருந்தாராம். உடனே குரு எப்படியாவது இந்த சிஷ்யனை நம்ம திருத்திடணும் அப்படின்னு யோசிச்சாராம். குரு சிஷ்யரை கூப்பிட்டு இந்த பஞ்சு முட்டையை கொண்டுட்டு போய் ஊருக்கு நடுவில் இருக்கிற மைதானத்தில் பறக்க விட்டுட்டு வா அப்படின்னு சொன்னாராம். உடனே சிஷியன் அந்த பஞ்சு முட்டையை வாங்கிட்டு போயிட்டாராம். போய் ஊருக்கு நடுவில் ஈஸியாக அந்த பஞ்செல்லாம் பறக்க விட்டுட்டு வந்துட்டாராம். உடனே குரு கூப்பிட்டு என்ன பஞ்செல்லாம் பறக்க விட்டுட்டியான்னு கேட்டாராம். ஓ, பறக்க விட்டுட்டேனே அப்படின்னு சொன்னாராம். உடனே குரு சொன்னாராம், போய் நீ பறக்க விட்ட பஞ்சப்புறம் திரும்பவும் எடுத்துட்டு வா அப்படின்னாராம். அப்போ சிஷியனுக்கு உடனே கோபம் வந்துருச்சான். என்ன குரு, அந்நேரம் நான் பறக்க விட்ட பஞ்சு எல்லாம் எங்கெங்கேயோ எப்படியோ பறந்து போயிருக்கோம், ஒரு மூட்டை பஞ்சு நம்ம எப்படி போய் பிறக்கிட்டு வருவேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போதான் குரு சொன்னாராம், 1 மணி நேரத்துக்கு முன்னாடி பறக்க விட்ட பஞ்சவே உன்னால் பிறக்க முடியாதுன்னு சொல்லிட்ட. ஆனால் ஒவ்வொரு நாளும் நீ ஒவ்வொருத்தரை பற்றியும் பல வதந்திகளை பறக்க விட்டுக்கிட்டு இருக்க. அந்த வார்த்தைகள்லாம் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் போகும்போது பல மாதிரி மாறி மாறி போயிருக்கும். அந்த வார்த்தையெல்லாம் திருப்பி நீ உன்னால் எடுக்க முடியுமா? அதனால் யாரை பற்றியும் நீ வதந்தி பேசக்கூடாது, பொய் பேசக்கூடாது, தவறுதலாக பேசக்கூடாது அப்படின்னு அறிவுரை சொன்னாராம். அப்போதே அந்த சிஷியனுக்கு புரிஞ்சிச்சான், ஆமாம் நம்ம பண்ணது தப்பு தான், இனிமேல் யாரை பற்றியும் எதுவும் தவறுதலாக பேசக்கூடாது அப்படின்னு. ஆமாங்க, நம்ம வாழ்க்கையிலையும் நிறைய பேர் இருப்பாங்க. அதாவது எப்போ பார்த்தாலும் யாரை பற்றியாவது ஏதாவது ஒரு தேவையில்லாத விஷயத்த ஒரு வதந்தியோ பொய்யோ கலந்து நம்மகிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க விஷயங்கள் சொல்லும் பொழுது அதை நீங்கள் கேட்ட உடனே நம்பிடாதீங்க. அதே மாதிரி நம்ம கவனம் செலுத்த வேண்டிய கவனிக்க வேண்டிய விஷயம் எத்தனையோ வாழ்க்கையில் இருக்குது. அந்த விஷயங்களில் கான்சன்ட்ரேஷன் பண்ணாமல் தேவையில்லாதவங்களை பற்றி தவறுதலாக பேசுகிற பழக்கம் நம்மகிட்ட இருந்தாலும் அதெல்லாம் மாற்றிக்கங்க. யாரை பற்றியும் யார்கிட்டையும் தவறுதலாக பேசாதீங்க. நன்றி.